சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. பாரத அன்னையே, நீங்கள் சொன்னதிலிருந்து சுதந்திர போராட்டத்தில் பல துறைகளைச் சேர்ந்தவர்களும் தங்கள் பங்களிப்பை சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தேன். தமிழகத்தில் சிறந்த அரசியல் ஆளுமைகளாக அப்போது திகழ்ந்தவர்கள் பற்றியும் சொல்லுங்களேன். மகனே, எத்தனையோ பேர் அப்படி இருந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிலரை மட்டும் உனக்கு சொல்லுகிறேன். அவர்கள் தங்கள் செயல்களால் இந்த மண்ணின் மக்கள் மனங்களை வென்றிருக்கிறார்கள். அதன் மூலமே மக்களை திரட்டி அவர்கள் மனங்களில் மாற்றங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள் என்று முழங்கிய என் வீரமைந்தன் முத்துராமலிங்கம் அவர்களில் ஒருவன். பசும் பொன் முத்துராமலிங்கத்தேவர் என்ற பெயர் அன்று மரியாதையுடன் இந்த மண்ணின் மூலை முடுக்குகளில் எல்லாம் எதிரொலித்தது. தென்னகத்தில் சுதந்திர போரை முன்னின்று நடத்திய தீரர்களில் முதன்மையானவன் அவன். நான் அர்ஜுனன் என்றால் முத்துராமலிங்கத்தேவர் தான் சாரதி என்றான் ராஜகோபாலாச்சாரி. மதுரையில் வைத்தியநாத ஐயர் தலைமையில் ஆலய பிரவேசம் நடந்த போது எதிர்ப்புகளை எதிர்கொள்ள முத்துராமலிங்கத்தை தான் சத்தியாகிரகிகளுக்கு துணையாக இருக்குமாறு சொன்னான் ராஜகோபாலாச்சாரி. நீதி கட்சியினர் செய்த அத்துமீறல்களை முறியடித்து தேசிய முழக்கங்களை எழுப்பி காங்கிரஸை காத்தவர் என்ற பாராட்டை தீரர் சத்தியமூர்த்தியிடம் பெற்றவன் அவன். கமுதி அருகே பசும்பொன் கிராமத்தில் 1908 பிறந்தவன். தன் 19வது வயதில் சென்னை சென்றான். வழக்கறிஞரான காங்கிரஸ் தலைவர் ஸ்ரீனிவாச ஐயங்காரை சந்தித்த பிறகு காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டான். சுபாஷ் சந்திரபோஸின் அறிமுகம் அவனுக்கு புத்துணர்வு கொடுத்தது. அந்த சிறு வயதிலேயே தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து சுதந்திர போராட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டான். காங்கிரஸ் சார்பில் தேர்தல்களில் பங்கேற்று வெற்றிகளை பெற்றான். 1937 நடந்த சட்டசபை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ராமநாதபுரம் ராஜா நீதி கட்சி சார்பில் நின்றான். சமஸ்தானத்தில் மன்னருக்கு எதிராக எவரும் போட்டியிட முடியாத நிலையில் முத்துராமலிங்கத்தை தான் காங்கிரஸ் கட்சி நிறுத்தியது. அவனே அதில் வெற்றியும் பெற்றான். சாத்தூர் தொகுதியில் நின்ற காமராஜை கடும் எதிர்ப்புக்கு இடையே வெற்றி பெற வைத்தவன் அவன். சுபாஷ் சந்திரபோஸின் தீவிர பக்தன் அவன். காங்கிரஸில் இருந்து வெளியேறி ஃபார்வர்ட் பிளாக் எனும் கட்சியை சுபாஷ் தொடங்கிய போது முத்துராமலிங்கம் அதில் அங்கம் வகித்தான். சுபாஷின் தமிழ் முகமாகவே அறியப்பட்டான் முத்துராமலிங்கம். சுபாஷின் இந்திய தேசிய ராணுவத்துக்கு தமிழ் மண்ணிலிருந்து பெருமளவில் வீரர்களை அனுப்பி வைத்தான். தமிழர் உள்ளங்களில் தனியிடம் பெற்றவன் அவன். அவனால் மலேசியாவிலும் ரங்கூனிலும் இருந்த தமிழர்கள் இந்திய தேசிய ராணுவத்தில் பெரும் பங்காற்றினார்கள். 2ஆம் உலகப் போர் நேரத்தில் மதுரையை விட்டு வெளியே போக முத்துராமலிங்கத்துக்கு தடை விதித்தார்கள். அவனோ தடையை மீறி பசும்பொன் சென்றபோது திருப்புவனத்தில் கைது செய்யப்பட்டு 18 மாத சிறை தண்டனை பெற்றான். 18 மாத சிறை தண்டனை முடிந்து வெளியே வந்தவனை திருச்சி சிறைச்சாலை வாசலில் மீண்டும் கைது செய்தார்கள். அவன் மீது ஆங்கிலேயர்களுக்கு அவ்வளவு பயம் இருந்தது. அதனால் அவதூறுகளையும் அள்ளி வீசினார்கள். திருச்சி, வேலூர், அலிபுரம், ராஜமன்றி, அம்ரோட்டி என அவன் அடைக்கப்பட்ட சிறைச்சாலைகள் எல்லாம் பெரும் தவச்சாலைகள் தான். அவரது தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்ற முழக்கம்தான் அன்று நீதி கட்சியினர் துணையுடன் பிரிட்டிஷார் மேற்கொண்ட பிரிவினை பிரச்சாரத்துக்கு பலத்த அடி கொடுத்து தமிழர்களை தேசிய சிந்தனையில் போராட வைத்தது.
இன்னொரு புறம் தென்னகத்தில் காங்கிரசின் முகமாக அறியப்பட்டவன் காமராஜ். 1903 விருதுப்பட்டியில் மிகச் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். காமாட்சி என்பது அவன் பெயர். ராஜா என்ற சொல்லையும் சேர்த்து காமராஜ் என அவனை அழைத்தார்கள். குடும்பச் சூழலால் 6ஆம் வகுப்போடு அவன் கல்வி நின்று போனது. அந்த சிறுவயதில் தாய்மாமனது ஜவுளிக்கடையில் வேலை செய்யும்படியானது. நாட்டின் சுதந்திர போராட்ட தீப்பொறி அவன் உள்ளத்தே புகுந்தது. 1919 ஜலியான்வாலாபாக் படுகொலையை அடுத்து நடந்த ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் அவன் கலந்து கொண்டான். 1920 கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டான். வீட்டில் திருமண பேச்சு எழுந்தபோது அதை மறுத்து நாட்டுக்காகவே என் வாழ்க்கை என்று உறுதியாக இருந்தான். அந்த நாட்களில் விருதுப்பட்டியில் நீதி கட்சியின் ஆதிக்கமே இருந்தது. கிராம பகுதிகளுக்கெல்லாம் சென்று சுதந்திர தீயை மூட்டினான் காமராஜ். பெரும் தலைவர்களை அழைத்து கூட்டங்கள் நடத்தினான். விருதுப்பட்டியில் நீதி கட்சியின் ஆதிக்கத்தை அடியோடு அழித்தான். சத்தியமூர்த்தியை தனது அரசியல் குருவாக கருதி வணங்கினான் காமராஜ். பின்னாளில் மாகாண காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் ஆனான். ஆயுத சட்டம் கொண்டு வந்து இந்தியர்கள் எவரும் ஆயுதம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தடை விதித்தது ஆங்கில அரசு. அதை மீறி கையில் வாளேந்தி ஊர்வலம் வந்தான். இந்த போராட்டத்துக்கு பிறகு சென்னை மாகாண அரசு மலபார் பகுதியை தவிர்த்து மற்ற பகுதிகளில் இந்த தடையை விலக்கிக் கொண்டது. 1857 முதல் சுதந்திர போராட்டத்தின் போது மிக கொடூரனாக திகழ்ந்த கர்னல் நீலுக்கு சென்னையில் சிலை வைக்கப்பட்டது. இந்த சிலையை அகற்ற வேண்டும் என்று காந்தியின் ஒப்புதலுடன் போராட்டத்தை நடத்தினான் காமராஜ். 1928 சைமன் கமிஷன் மதுரை வந்தபோது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினான். 1942 நடந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அவன் பங்கு மிக பெரிதுதான். அவன் நடத்திய போராட்டங்களுக்காக அவ்வப்போது சிறை தண்டனைகளும் பெற்றான். விடுதலை வேள்வியில் மட்டுமல்ல, சமூக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான். பீகார் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாபு ராஜேந்திர பிரசாத் மூலம் உதவிகளை செய்தான். நேரு தமிழகம் வந்த போதெல்லாம் காமராஜ் உடனிருந்தான். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக தேர்வான காமராஜ் பின்னாளில் தென்னிந்தியாவின் காங்கிரஸ் முகம் என்றானான். 1940 காமராஜை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்தான் சத்தியமூர்த்தி. அந்த சத்தியமூர்த்தியால் அடையாளம் காணப்பட்ட காமராஜ் என் வரலாற்றில் ஒரு சகாப்தமாகவே தன்னை நிலைநிறுத்திவிட்டான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்க